பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு முடிவு என்ற தலைப்புல உங்களோடு பேசுகிறேன். முடிவு. நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில முடிவு இல்லாம இருக்கு. வியாதிக்கு ஒரு முடிவு இல்லை, கடனுக்கு ஒரு முடிவு இல்லை, கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இல்லை, கடவுளே ஒரு முடிவு கிடைக்காதா நினைக்கிற நமக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு பேர் துக்கத்துல, கண்ணீர்ல, இன்னும் வியாதியில, போராட்டத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில முடிவில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆண்டவருடைய வெளிச்சத்தின் கீழே ஒரு மனிதன் வருகிற போது, அவருடைய பாதுகாப்பின் கீழ் வருகிற போது, அவர் அன்பின் கீழே வருகிற போது, அந்த மனிதன் எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்தாலும் அவன் துக்கத்திற்கு ஒரு முடிவை தேவன் தருகிறார். அருமையானவர்களே, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை முறையிட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதத்திலே ஒரு 38 வருஷமாய் முடக்க நிலையிலே கிடந்தான். அவனுக்கு ஒரு முடிவு வரதான் காத்திருந்தான். ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவன் 38 வருஷமா படுக்கையிலே கிடந்தால் அவன் நிலைமை, அவன் மனநிலைமை, அவன் சிந்தை எப்படி யோசிச்சிருப்பார்கள்? அவன் யோசிச்சிருப்பான், எனக்கு சாவு கூட வரக்கூடாதான்னு நினைச்சிருப்பான். ஆனால் அந்த ஒரு மனிதன் 38 வருஷமாய் ஒரு நம்பிக்கை, ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறான். ஒரு பேரலைஸ், பக்கவாதமான மனிதன், நடக்க முடியாது, பிறர் உதவி நாடக்கூடியவன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முடிவை தேவன் வைத்திருந்தார். ஒருவேளை பல வருஷங்கள், பல ஆண்டுகள் முடிவில்லாமல் வாழ்கிறையா, அவர் முடிவை தருவதற்கு வல்லவர். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். நீதிமொழிகளில் நீங்க வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிற, நீ வழிபடுகிற, நீ ஆராதிக்கிற, நீ ஆசைப்படுகிற, எதிர்பார்க்கிற அந்த தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய மக்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு அவர் சொல்கிறார், சமீபித்து இருக்கிறது. உங்க வாழ்க்கையில பாடுகளையும், கஷ்டங்களையும், கண்ணீர்களையும் மாற்றக்கூடிய வல்லமையை இருக்கிறார். எத்தனையோ மனிதர் வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை முடிவுகிறார். என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூரமா இருக்கின்ற ஒரு மனிதன் சொல்றான், பேரு யோபு. என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்த என்னுடைய முடிவு சம்பூரமா சொன்னவன் யாரு கேட்டீங்கன்னா, 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள், திரளான சொத்து அழிந்து போனது, தான் நேசித்த மனைவி அவனை தூஷிக்கிறவளாக இருக்கிறார், சரித்தெல்லாம் வியாதி. ஆனாலும் இறைவன் மேல் வைத்த நம்பிக்கை குறைவில்லை. அவன் சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர். கண்டிப்பா என் உபத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. என்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அருமையானவர்களே, உங்கள் துவக்கம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், பிறரால் மெச்சிக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம், போற்றக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாராட்டுதலோ புகழ்ச்சி உண்டாகக்கூடிய செயலோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். யோபு வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. எல்லாம் இழந்தது, நண்பர்கள் மறைந்தார்கள், எல்லாரும் விலகி போனார்கள். ஆனாலும் அவன் வழிபடுகிற ஆண்டவர் அவனுக்கு ஒரு முடிவு வைத்திருந்தார். அருமையானவர்களே, இறை நம்பிக்கை உறவாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனிடத்திலே நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை வைக்கிறீர்களா? நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ பேருடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஒருத்தன் முடவனாக இருந்தான். தாயின் வயிற்றிலிருந்து அவன் முடவனாக இருந்தான். ஒருவன் சப்பானியாக இருந்தான். இப்படி பல பேரை என் பைபிளில் பார்க்கிறோம். முடவனாக கிடந்தவனை ஆண்டவர் நம்பிக்கையோடு தூக்கி நடக்க செய்தார். பார்வை இல்லாதவனாக இருந்தவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதா? நம்பிக்கையை தளராதீர்கள், விசுவாசத்தை விட்டு விலகாதீர்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு முடிவை தார். ஒருவேளை கடனோ, வியாதியோ, போராட்டங்களோ ஒரு முடிவில்லாத பயணத்துக்கு உங்களை கொண்டு போகும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என் துக்க நாட்கள் முடிந்து போக நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்வார், பதில், ஒரு சூரியனாக நான் அஸ்தமிப்பதில்லை, ஒரு நாள் நான் மறைந்து போவதில்லை, நானே நித்திய வெளிச்சமாக இருப்பேன். இன்றைக்கு உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் நிழலில் நீ தங்குவீர்கள் என்று சொன்னால் உங்கள் துக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் கண்டிப்பாக மறைந்து போக கற்றுக்கிறீர்களே. ஒரு துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமான தேவன் எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிக்க வல்லவர். உங்களுக்கு குறித்ததை, உங்களுக்கு என்ன திட்டமிட்டாரோ கண்டிப்பா வாழ்க்கையை செய்வார். ஆணுடைய கீழே, அன்பின் கீழே நீ வருவீர் என்று சொன்னால் உங்கள் துக்கத்துக்கும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் ஒரு முடிவை தேவன் தருவார். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீழ்ப்பாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.